அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். புதுச்சேரி சிறுமி கொலை வழக்கினை தொடர்ந்து இபிஎஸ் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். புதுச்சேரி சிறுமி கொலை சம்பவத்தினை அடுத்து இபிஎஸ் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். புதுச்சேரி சோலை நகர் பகுதியில் 5ஆம் வகுப்பு படித்து வந்த 9 வயது சிறுமி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார். இதனை முன்னிட்டு இபிஎஸ் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சிறுமி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்ததை அடுத்து இபிஎஸ் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். புதுச்சேரி சிறுமி கொலை சம்பவத்தை அடுத்து இபிஎஸ் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது குறித்தான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். மேலும் விவரங்கள். அஸ்வினி, வணக்கம். புதுச்சேரி மாநிலத்திலே ஒரு குழந்தை 9 வயது சிறுமி கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த சம்பவம் என்பது ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கக்கூடியது. இந்த நிலையில எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதற்கு கடும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். புதுச்சேரி மாநிலம் சோலை நகர் பகுதியிலே அரசு பள்ளியில் 5ஆம் வகுப்பு படித்து வந்த 9 வயது சிறுமி கொடூர மனம் படைத்த சிலரால் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவத்திற்கு எனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுப்பதற்கு போக்சோ சட்டம் மட்டும் போதாது எனவும் இத்தகைய காட்டுமிராண்டிகளுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதுவே இதுபோன்ற குற்றங்கள் இனி தொடராமல் பாதுகாக்கும் எனவும் வலியுறுத்துவதோடு பச்சிளம் குழந்தையை இழந்து வாடும் பெற்றோரின் வேதனையில் நானும் உங்களது குடும்பத்தில் ஒருவனாக பங்கெடுத்துக் கொள்கிறேன் எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். அந்த குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்வதாக எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சமூக வலைதள பக்கத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார். புதுச்சேரி மாநிலத்தில் நடந்திருக்கக்கூடிய இந்த துயர சம்பவத்திற்கு பல்வேறு கட்சி தலைவர்களும் பலரும் கண்டனங்களை தெரிவித்து வரக்கூடிய நிலையில எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அனுதாபங்கத்தையும் வருத்தத்தையும் பதிவு செய்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.